தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3 1049வது பக்கம். சாம் வாசி. ஞானவான்கள் ம் 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 ஆம் ஆம் ம் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் இது. இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனமா இருக்கு என்றால், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு ஆர்வம் இருக்கும், அப்படிதானே? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வியாபாரம் எப்படி இருக்கும், என் வாரிசுனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தெரிந்து கொள்வதற்காக அநேக முறைகளை என்ன செய்யறாங்க, பின்பற்றுகிறாங்க. சிலர் கை ரேகைகளை பார்த்தே என்ன செய்யறாங்க, சொல்றாங்க உங்களுக்கு இத்தனை பிள்ளைகள் பிறக்கும், நீங்க இத்தனை வயசுல எப்படி இருப்பீங்க, கையை பார்த்து சொல்றாங்க, மூக்கை பார்த்து சொல்றாங்க. ஒவ்வொரு காரியங்கள் இருக்கு, அவங்களுடைய ஜாதகத்தை வைத்து, அவங்களுடைய ராசியை வைத்து, இப்படி எதிர்காலத்தை பார்ப்பது என்பது மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை தான். இதை அறிந்ததுனால தான் ஆண்டவரும் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை வசனத்தின் மூலம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேற எந்த முறைமையும் கை கொடுக்காது. அது பொய் சொல்லிவிடும், அது மாறிவிடும், அழிந்துவிடும். நீண்ட நாட்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று சொல்லுவாங்க, ஆனா வெகு சீக்கிரத்துல மரித்து போயிடுவாங்க. நீங்க இந்த தொழிலை ஆரம்பிங்க நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அது தொழில் நஷ்டத்துல முடிந்து விடும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி நிச்சயம் உண்டு. அப்படிப்பட்ட வசனம் என்ன சொல்லுகிறது? ஞானவான்கள் ஆகாயத்தின் வெளிச்சத்தை போல இருப்பார்களாம். நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்களாம். பைபிள் தான் நம்முடைய எதிர்காலம். ஆமென். அப்படிப்பட்ட பைபிள் இந்த தானியேல் 12:3 2 காரியத்தை சொல்லுகிறது. ஒன்று, ஆகாய மண்டலத்தின் ஒளி. இரண்டாவது, என்றென்றும் ஒளி வீசக்கூடிய நட்சத்திரம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆகாய மண்டலத்தின் ஒளி, என்றென்றும் ஒளி வீசும் நட்சத்திரம். இப்படிதான் நம்ம எதிர்காலம் இருக்குமா? நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். உலகத்துல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஏழையாக பிறப்பது உன்னுடைய தவறு கிடையாது, ஆனால் ஏழையாக மரிப்பது உன்னுடைய தவறு. அப்படி சொல்றாங்கன்னா, ஏழையாக பிறப்பது உன் கையில ஒண்ணு இல்லை. நீ ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து விட்டாய் என்றால் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் ஏழையாக மரிக்க கூடாது. நீ முயற்சி செய்து பாடுபட்டு எப்படியாகிலும் என்ன செஞ்சிடணும், முன்னேறி விடணும். ஆரம்பமா அற்பமா இருந்தாலும் நீ சாகும் பொழுது ஒரு உயர்ந்த மனிதனாகத்தான் சாக வேண்டும் சொல்லி உலகம் சொல்லுது. ஆனா பைபிள் ஒருபடி மேல சொல்லுது, நாம ஒருவேளை ஏழையாக பிறந்திருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்ட குடும்பத்துல வளர்ந்திருக்கலாம், புகுந்த வீடோ அல்லது பிறந்த வீடோ சரியில்லாம இருந்திருக்கலாம், நம்மளை படிக்க வைக்க வசதி இல்லாம இருந்திருக்கலாம், நமக்கு நல்ல இடத்துல நாம கட்டி கொடுக்கப்படாம இருந்திருக்கலாம், அல்லது நல்ல வாழ்க்கை துணை அமையாம இருந்திருக்கலாம். ஆனா நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போது தெரியுமா? ஆகாய மண்டலத்தின் ஒளி, என்றென்றும் ஒளி வீசும் நட்சத்திரம். அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகாய மண்டலத்தின் ஒளி என்றால், இந்த ஆகாயம் அப்படிங்கிறதுக்கு 2 வார்த்தை கொடுக்கிறாங்க. ஒன்று வானம், இன்னொன்று பரலோகம். வானம் என்றால் நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ காலையில 6 மணில இருந்து இப்போ சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நம்ம ஊர்ல சூரியன் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பூமியினுடைய இன்னொரு பகுதியில அங்க இருட்டாத்தான் இருக்கு. இங்க இருட்டாகும் பொழுது அங்க வெளிச்சமாகவும், அங்க இருட்டாகும் பொழுது இங்க வெளிச்சமாகவும் இருக்குது. ஒரு பக்கத்துல இருள், இன்னொரு பக்கத்துல வெளிச்சம். இதுதான் வானம். வானத்தின் வெளிச்சம் அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே நம்முடைய வெளிச்சமா இருக்கிறார் என்று சொல்லி
ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். கர்த்தரே நம்முடைய வெளிச்சம். நாம் எப்பொழுதுமே வெளிச்சத்தில் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதா? வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையாக மாறப்போகிறது. ஆமென். அதை இன்னொரு கோணத்துல சொல்லணும்னா, வெளிச்சம் இருந்தால் பயம் இருக்காது. இருட்டுனாலே சிலருக்கு பயம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா, இருள் நேரத்துலதான் அத ராவடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராவடினா இருள் நேரத்துல நடமாடுகிற உண்ணிகள் அல்லது பூச்சிகள், பாம்புகள், பூரான்கள், இதெல்லாம் இரவு நேரத்துல தான் வெளியே வரும். ஆனா எப்பொழுதுமே வெளிச்சம் இருக்கும் பொழுது, ஒருவேளை அது அங்க இருந்தாலும் நம்முடைய கண்ணை என்ன செஞ்சிடும்? அதை பார்த்து விடும். நம்ம விலகி போய் விடுவோம். வெளிச்சம் ரொம்ப அவசியம். நம்ம அப்படிதான் இருக்க போறோமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளி வீசுகிறவர்களா. ஏனால் கர்த்தரே நம்முடைய வெளிச்சமாக என்ன செய்வாராம்? இருப்பார். ஏசாயா 60:20 சொல்லுகிறது, உன்னுடைய சூரியன் இனி ஒருபோதும் அஸ்தமிப்பதில்லை. உன்னுடைய சூரியன் அஸ்தமிக்காது. என்ன அர்த்தம்? வெளிச்சம் உன்னை விட்டு போகாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்க போறோம்? ஆகாய மண்டலத்தின் ஒளி. கர்த்தரே சூரியனாக இருப்பார். இரண்டாவது, பரலோகம் என்று அர்த்தம் வருகிறது. பரலோக ஒளி, ஆச்சரியமான ஒளி, நிரந்தரமான ஒளி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. பரலோகத்தை சொப்பனத்துல பார்த்தவங்க சொல்லுகிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான ஒளிக்குள் என்ன செஞ்சாரு? கொண்டு போனார். இப்ப இன்னைக்கு நமக்கு இன்று இரவு நைட் ஜெபம் உண்டு. இன்னைக்கு நைட்டு நடக்கிற ஜெபத்திற்கும் அடுத்த மாசம் நடக்க போற நைட் ஜெபத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நைட்டு இருக்கிறது 2 பல்பு தான் இருக்கும். ஆனா அடுத்த மாசம் இரவு ஜெபத்துல எல்லா லைட்டு ஃபேன் என்ன செஞ்சிருவோம்? எல்லாமே போட்டுருவோம். ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் வயர் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்த மாசம் இந்த இடம் இன்னும் ஆச்சரியமான ஒளியா என்ன செஞ்சிடும்? மாறிடும். இன்னும் பிரதிஷ்டை நடக்கும் பொழுது சுத்தி சுத்தி சீரியல் என்ன செஞ்சிருப்போம்? போட்டிருப்போம். இப்போ வெறும் பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கிற பில்டிங் பிரதிஷ்டையோட இன்னும் ஆச்சரியமான ஒளியா என்ன செஞ்சிடும்? ரோடுல லைட்டு கட்டி இருப்போம், தோரணம் கட்டி இருப்போம், போக்கஸ் லைட் வச்சிருப்போம், சர்ச்சை போக்கஸ் லைட் வச்சு அடிச்சிருப்போம். எல்லா பக்கமும் வெளிச்சம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அப்படி ஆச்சரியமான ஒளியாய் மாறும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேற எந்த நபருடைய கையை கொடுக்க தேவையில்லை, தலையை கொடுக்க தேவையில்லை, ஜாதகத்தை கொடுக்க தேவையில்லை. வசனம் சொல்லுகிறது, நீ ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல மாறுவாய். சூரியன் உதிக்கிற ஒளியை போல மாறுவாய். பரலோகத்தை போல என்ன செய்வாய்? மாறுவாய். ஆமென். இரண்டாவது தானியேல் 12:3 வாசிக்கிறோம், அவர்கள் நட்சத்திரத்தை போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள். என்றென்றும் ஒளி வீசும் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை குறித்து நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நட்சத்திரங்கள் எப்படிப்பட்டதுன்னா, அதிக வெளிச்சம் கொடுக்கக்கூடியவை. சூரியன் ஒரு நட்சத்திரம். ஆமென். நம்முடைய சூரியன் அது ஒரு கோள் கிடையாது. நம்ம கோள்னு சொல்றோம், ஒரு கிரகமும் கிடையாது. அது ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார். அதே போல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. சூரியனை காட்டிலும் பலாயிரம் மடங்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? நட்சத்திரம் என்றால் நல்ல பிரைட்டா இருக்கும், நல்லா ஜொலிக்கும், நல்லா வெளிச்சத்தை கொடுக்கும். சுட்டரிக்கக்கூடிய வெயில்னு சொல்றாங்க. அப்போ நட்சத்திரத்திலிருந்து சுட்டரிக்கக்கூடிய ஒளி என்ன செய்யுது? வருது. அதே மாதிரிதான் நட்சத்திரங்கள் பார்ப்பதற்கு சிறுசா இருக்கும், ஆனா உண்மையாகவே அது சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. நீங்க எத்தனை பேர் நைட்டு வானத்துல நட்சத்திரத்தை பார்த்துருக்கிறீங்க? அது இப்படி புளிச்சுன்னு ஃபியூஸ் போன பல்பு மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையாகவே டெலஸ்கோப்ல பார்க்கும் பொழுது உண்மையாகவே சோலார் சிஸ்டத்தை ஆராய்ச்சி செய்கிற அல்லது வானத்தை ஆராய்ச்சி செய்கிற அந்த லென்ஸ் வழியா பார்க்கும் பொழுது சூரியனை காட்டிலும் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அல்லேலூயா. என்ன அர்த்தம்? அதிக வெளிச்சம் கொடுக்கிறவங்களா நாம இருக்க போகிறோம். பார்ப்பதற்கு சாதாரணமாகத்தான் இருப்போம், ஆனா உண்மையாகவே உலகத்தில் இருப்பவனில் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். அப்படிப்பட்ட நட்சத்திரமா நம்மளை என்ன செய்வோம்? மாறும். அடுத்து, நட்சத்திரங்கள் கோடா கோடி வருடங்களாக நிலைத்திருக்கும். எத்தனை வருடங்கள் நிலைத்திருக்கும்? நம்ம சூரிய குடும்பத்துல அநேக கோள்கள் இருக்கிறது. அதுல ஒரு கோள் பேர் தான் புளூட்டோ. நம்ம வியாழன், சனி, புதன், வெள்ளி, இப்படி கோள்கள் இருக்கிறது. அதுல ஒரு கோள் பேர் தான் புளூட்டோ.
நான் சின்ன பெண்ணா இருக்கும்போது அந்த ப்ளூட்டோ கோல் இருந்தது. ஆனா இப்ப அந்த ப்ளூட்டோ என்ன செய்யல, இல்ல, அது அழிந்து போய்விட்டது. அப்போ கோள்கள் அழிந்து போய்விடும், நட்சத்திரங்கள் பல கோடி வருடங்கள் அது தக்க தக்க தக்கன்னு எரிந்து கொண்டே இருக்கும். என்ன அர்த்தம்? என் குடும்பம், என்னுடைய சந்ததி, என்னுடைய வாரிசு, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், என் குடும்பம், நம்முடைய சபை பாதியில வெடிச்சு சிதறி அழிஞ்சு போயிட மாட்டோம். நாம் நித்திய நித்தியமாய் நிலைத்திருப்போம். என்ன அர்த்தம்? உங்க சந்ததி வாழும், உங்களோட உங்க குடும்பம் ஒளிஞ்சு போயிடாது. உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய கொள்ளு பேரன்கள், இப்படி சந்ததி சந்ததியா ஆண்டவர் வாழ வைத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருப்போம்? ஆகாய மண்டலத்தின் ஒளி. இரண்டாவது, நாம எப்படி இருப்போம்? எவர்லாஸ்டிங் ஷைனிங் ஸ்டார். நாம எப்பொழுதும் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருப்போம். சரி, இப்போ இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய செய்முறை என்ன? இப்ப புரியுற மாதிரி சொல்லுகிறேன். ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல நம்ம மாறணும்னா, நல்ல கொழுந்து விட்டு எரிகிற நட்சத்திரத்தை போல நம்ம மாறணும்னா, நாம் ஒரு ரெண்டு விஷயத்தை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. வழிமுறைகள் அல்லது செய்முறைகள், இந்த ரெண்டை நாம செய்யணும். தானியேல் 12:3 மறுபடியும் வாசிங்க. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆம் ம் ம் ஆம் ஆ முதல்ல ரெண்டு வார்த்தை பார்த்தோம். ஆகாய ஒளி மண்டலம், ரெண்டாவது நட்சத்திரம். அதே மாதிரி இன்னும் ரெண்டு வார்த்தை இதுல இருக்கு. ஞானவான்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இப்படி ரெண்டு குழு அந்த பைபிள்ல இருக்கு. ஞானவான்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். நாம ஆகாய மண்டலத்தை போல ஒளி வீசணும்னா, நட்சத்திரத்தை போல கோடா கோடி வருஷம் நிலைத்து இருக்கணும்னா, நாம் செய்ய வேண்டிய செய்முறை இரண்டு. நாம் ஞானவான்களாய் இருக்கணும். இரண்டாவது, நாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களா இருக்கணும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? ஞானவான்களா இருக்கிறதுனா என்ன, நீதிக்கு உட்படுத்துகிறவர்களா இருக்கிறவர்கள்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆமென். செய்முறை ரொம்ப அவசியம். பிரியாணி டேஸ்டா இருக்கும், பிரியாணி அப்படி அது இளஞ்சிவப்பு கலர்ல இருக்கும், அல்லது பிரியாணி அந்த கலர்ல இருக்கும், அதை சவைச்சா இப்படி சாப்பிடலாம், அதை சாப்பிட்டா இத்தனை சத்து கிடைக்கும், இப்படி தெரிஞ்சு வைக்கிறது முக்கியம் இல்ல, அதை செஞ்சாதான், செய்து பார்த்தா தான் பிரியாணி நம்ம தட்டுக்கு வரும். ஹல்லேலூயா. அப்போ ஆகாய ஒளி மண்டலத்தை போல மாறணும்னா, நட்சத்திரத்தை போல மாறணும்னா, நாம இரண்டு செய்முறைகளை செய்ய வேண்டும். அதுதான் ஞானவான்களாய் இருக்கணும், இரண்டாவது நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். சரி, இப்ப ஞானவான்களாய் இருக்கிறதுனா என்னது? யோபுவின் சரித்திர புஸ்தகம், யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. யோபு 28. மனுஷரை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆமென். யார் ஞானவான்கள் என்றால் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள். சொல்லுங்க, யார் ஞானவான்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறவர்கள், அண்ட சராசரங்களை படைத்த தெய்வத்திற்கு பயப்படுகிறவர்கள். பயம் என்றால் நீங்க தவறா நினைச்சிடக்கூடாது. ஆங்கிலத்தில் வருகிறது ரெவரன்ஸ் அப்படின்னு வருகிறது. இந்த இடத்துல பயம் என்பது மரியாதை என்று அர்த்தம் வருகிறது. ஹல்லேலூயா. பயம் என்றால் சரியான அர்த்தம் என்ன? மரியாதை. கர்த்தர் மேல மரியாதை இருக்கணும். பயத்திற்கும் மரியாதைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன இருக்கு? பயத்திற்கும் மரியாதைக்கும். ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரோம்? கர்த்தர் நம்ம வீட்டுல ஒரு சாபத்தை கொடுத்துருவார்னு பயத்தினால கோயிலுக்கு வரோமா, அல்லது கர்த்தர் எனக்காக ஜீவனையே கொடுத்தார், சிலுவையில தொங்கினார், அதனால நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்லி மரியாதையினால கோயிலுக்கு வரோமா? ஹல்லேலூயா. ஏன் காணிக்கப்பட்டியில காணிக்க போடுகிறோம்? நான் காணிக்க கொடுக்கலனா கர்த்தர் ஏன் தொழில முடக்கத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு பயத்துல காணிக்க போடுறோமா, அல்லது
அவரே காணிக்கையாக இந்த பூமியில வந்து விழுந்தார். இயேசுவே என்னை மீட்கும்படி ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி அவரை மேல இருக்கிற மரியாதையில காணிக்க கொடுக்கிறோமா? ஏன் ஜெபிக்கிறோம்? ஏன் பைபிள் வாசிக்கிறோம்? நான் ஜெபிக்காம இருந்தா பேய் வந்துரும், பிசாசு வந்துரும், என் குடும்பம் அழிஞ்சு போயிரும் சொல்லி பயத்துல ஜெபிக்கிறோமா? அல்லது நான் ஜெபித்தால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், அது மூலமாய் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து எங்க ஊரையே ரட்சிப்பார்னு சொல்லி மரியாதையின் அடிப்படையில் செய்கிறோமா? பக்கத்துல சொல்லுங்க, பயத்திற்கும் மரியாதைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். ஒரு காட்டு மிராண்டி அப்பா இருக்காரு, ஒரு அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா எப்படிப்பட்டவர்னா, எதுக்கெடுத்தாலும் பிள்ளை அடிப்பார். என்ன செய்வாரு? எதுக்கெடுத்தாலும் கீழ்ப்படியிலையா சப்புன்னு ஒரு அடி கொடுத்துருவார். ஏதாவது ஒன்னா நல்லா கெட்ட வார்த்தை போட்டு திட்டிடுவார். அவர் பேரே காட்டு மிராண்டி அப்பா. பையன் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சானா அப்பதான் குளிப்பாட்டி விட்டுருப்பாரு. அவன் போய் லேசா மண்ணில் கை வச்ச உடனே கூட்டு வந்து சப்பு சப்பு சப்புன்னு செஞ்சிருவாரு, அடிச்சிருவார். அதே மாதிரி இன்னொரு அப்பா இருக்காரு, அவர் அன்புள்ள அப்பா. அவர் என்ன செய்கிறாரு? சின்ன சின்ன தப்புகள் மகன் செய்யும் பொழுதும் அதை சகித்து கொண்டு மன்னிச்சு இப்படி செய்யக்கூடாதுன்னு கத்து கொடுப்பாரு. ஒருத்தர் காட்டு மிராண்டி அப்பா, ஒருத்தர் அன்புள்ள அப்பா. இப்போ காட்டு மிராண்டி அப்பா சொல்லுகிறாரு, அவன் நடந்து போகும் பொழுது ஒரு குப்பை வீட்டு ஹால்ல கிடக்குது. உடனே காட்டு மிராண்டி அப்பா சொல்றாரு, டே அந்த குப்பையை எடுத்து குப்படப்பால போடு. உடனே அவன் ஓடி போய் குப்பை எடுத்து குப்படப்பால என்ன செய்யறான்? போடுறான். அதே மாதிரி அன்புள்ள அப்பா சொல்றாரு, டே அந்த குப்பையை எடுத்து, இவனும் போய் குப்பை எடுத்து குப்படப்பால போடுறான். இரண்டு பேருடைய நோக்கமும் நிறைவேறிடுச்சு. குப்பை குப்படப்பாக்கு போயிருச்சு. ஆனா யார் பயத்தின் அடிப்படையில் செய்தார், யார் மரியாதையின் அடிப்படையில் செய்தார்? சொல்லுங்க. நல்ல அப்பாவனுடைய பிள்ளை அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து, ஏன்னா அவர் ரொம்ப பாசம் உள்ளவர்ல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, உடனே மரியாதை கொடுத்து குப்படப்பால குப்பை என்ன செஞ்சிருக்கிறான்? போட்டிருக்கிறான். ஆனா காட்டு மிராண்டி அப்பாவனுடைய பிள்ளை, ஐயோ இதை போடலைன்னா திருப்பி ஷூ காலால மிதிப்பாரு, பெல்ட்டை உருவி அடிப்பாரு. பயம். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை காட்டு மிராண்டி அப்பாவா பாக்குறாங்க. அவர் கண்ணை குத்திடுவாரு, அப்படி செஞ்சிருவாரு, இப்படி செஞ்சிருவாரு. இல்ல, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கரங்களுக்கு சொல்லுங்க, என்னுடைய அப்பா அன்புள்ளவர், என்னுடைய ஆண்டவர் அன்புள்ளவர். அல்லேலூயா. ஆமென். சில மனைவிகள் வந்து ஹஸ்பண்டுக்கு பயந்து பயந்தே சமைப்பாங்க. ஏன் சமைக்கிறாங்க அப்படி பயந்து பயந்துனா? ஏன்னா இவர் தட்டை மூஞ்சில எரிஞ்சிருவாரோ, சோத்து தட்டை. சிலர் என்ன செஞ்சிருவாங்க, உப்பு கொஞ்சம் குறைஞ்சாலும் டப்புன்னு தட்டிட்டு போயிடுவாங்க. தட்டிட்டு நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றேன் அப்படின்னு போயிடுவாங்க. கேவலமா திட்டுவாங்க. கொஞ்சம் காரம் இல்லை, சப்புன்னு ஆயிடுச்சு, என்ன குழம்பு சப்புன்னு இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. ஒருத்தங்க புளிக்குழம்பு வச்சாங்களாம், அது புளிக்குழம்பு மாதிரி வரலையா. உடனே ஹஸ்பண்ட் கேட்டாராம், இது புளிக்குழம்பா இல்லைன்னா அழிக்குழம்பா? ஒருத்தங்க சாம்பார் வச்சிருக்கிறாங்க, அது சாம்பார் மாதிரி இல்லை, ரசம் மாதிரி இல்லை, அதற்கு அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மாதிரி அசிங்கமா. இப்படி சிலர் சொல்லுவாங்க. உடனே அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, பயந்து பயந்து, ஐயோ என் புருஷன் திட்டிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது, அசிங்கமா சொல்லிடக்கூடாது, என்ன குறித்து வெளியே தப்பா சொல்லக்கூடாது சொல்லி பயந்து பயந்து வைப்பாங்க. ஆனா சில மனைவிமார் நல்ல கம்ஃபர்டபுளா சமைப்பாங்க, சந்தோஷமா சமைப்பாங்க. ஏன்னா அவருக்கு ஹஸ்பண்ட் என்ன கொடுத்தாலும் என்ன செய்வாரு? சாப்பிடுவார். அது உப்பு கம்மியா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டார். ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனாராம். போனவங்களுக்கு எப்பவுமே நம்ம பாரம்பரியத்தின்படி என்ன கொடுப்போம்? ஸ்நாக்ஸோ காஃபியோ கொடுப்போம். அதே மாதிரி பாஸ்டர் காஃபி குடிச்சிருக்கிறாரு, நல்ல சந்தோஷமா பிரேயர் பண்ணியிருக்கிறாரு, வீட்டை விட்டு போயிட்டாரு. அந்த வீட்டுக்காரங்க பாஸ்டர் குடிக்கும் போது காஃபி குடிக்கல, இவங்களுக்கு தனியா போட்டு வச்சிருந்துருக்கிறாங்க, பாஸ்டருக்கு மட்டும் கொடுத்துட்டு. பாஸ்டர் போனதுக்கு அப்புறம் சரி பாஸ்டர் போயிட்டாருன்னு சொல்லி அந்த காஃபி எடுத்து குடிச்சு பார்த்தா, போன வாரம் நம்ம சர்ச்சில் போட்ட டீ மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கு, ஒரு இனிப்பு இல்லை. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அடுத்த வாரம் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் எப்படி நீங்க குடிச்சீங்க? இல்லை சிஸ்டர், நீங்களே கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து நாங்க வாரேன்னு சொல்லி நீங்க நேசிச்சு காஃபி என்ன செஞ்சிருக்கீங்க, போட்டிருக்கீங்க, உங்களை போய் நான் கஷ்டப்படுத்தவனா அப்படின்னு சொல்லி எதையுமே வெளிக்காட்டாம அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அடுத்த தடவை அந்த பாஸ்டர் வீட்டுக்கு வரும் பொழுது பயத்திலேயே காஃபி போடுவாங்க, ஒரு மரியாதை என்ன செய்வாங்க, சே நம்ம சீனியே இல்லாம கொடுத்தோம், ஆனாலும் எவ்வளவு நல்ல மனுஷன், அதை வெளியே காட்டாம என்ன செஞ்சுட்டு போயிட்டாரு. அப்போ
மரியாதை இப்படிதான் வரணும். இப்ப சில ஆசிரியர்கள் சில டீச்சர் கிளாஸுக்கு வந்தாலே ஜாலியா இருக்கும். அடடா, இந்த மாதிரி ஆட்க வாரம் ஃபுல்லா நமக்கு கிளாஸ் எடுத்தாலும் என்ன செய்யாது, போர் அடிக்காது. ஏன்னா அவங்க மேல அப்படி ஒரு மரியாதை. ஆனா சில பேர் வந்தாலே நமக்கு என்ன ஆகாது, கண்ணால காணக்கூடாது. எம்மாடி மேக்ஸ் வாத்தியாரா, எம்மாடி பிசிக்ஸ் டீச்சரா, எம்மாடி கெமிஸ்ட்ரி டீச்சரா, இவங்க லீவ் போட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. காரணம் பயம், மரியாதை இல்லை. அதே மாதிரி சில ஆசிரியர்களுக்கு உங்களை அறியாமலே நீங்க குட் மார்னிங் என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க, வணக்கம் சொல்லுவீங்க, வாழ்த்துதல் சொல்லுவீங்க. இப்ப சர்ச்சைக்கு வரும்போது பாஸ்டரை பார்த்து ஸ்தோத்திரம் பாஸ்டர் சொல்லுவீங்க. பயமா, பாஸ்டர் மைக்க கொண்டு எரிஞ்சிருவாருன்னு பயந்துட்டா சொல்றீங்க? இல்ல, மரியாதை. ஒருத்தரை வாழ்த்துறோம், அன்பு. ஏன்னா நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோம், அன்பு செலுத்துறோம், விசாரிக்கிறோம், அதனால மரியாதை. சரிங்களா? இதே மாதிரிதான் கர்த்தருக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறவர்களாய் இருக்கணும். ஆமென். மரியாதை என்ன அர்த்தம்? மரியாதை இருந்துச்சுன்னா அங்க கீழ்ப்படிதல் இருக்கும். ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிதல் இருக்கும். வசனத்தை வாசின்னு ஆண்டவர் நம்மளை திட்ட தேவையில்லை, நம்மளாவே வசனத்தை வாசிப்போம். ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை திட்ட தேவையில்லை. ஒரு சிலர் வீட்டுல ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. வீட்டுக்குள்ள போகும் பொழுதே 2 வாக்கியங்கள் இருக்கும். என்ன வாக்கியம்? இன்று ஜெபம் செய்தீர்களா அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சிருப்பாங்க. டிவி மேல ஒட்டி வச்சிருப்பாங்க, இன்று வேதம் வாசித்தீர்களா. என்ன அர்த்தம்? டிவியே பார்த்துக்கிட்டு இல்லாம எப்பவாவது அதை பார்த்தா அவன் பைபிள் வாசிப்பான், ஜெபம் பண்ணுவான்னு சொல்லி அங்கங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஒட்டி வச்சிருப்பாங்க. கர்த்தர் நம்மளை அப்படி திணிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் மேல மரியாதை இருக்கும் பொழுது நம்ம வசனத்தை வாசிப்போம், வசனத்தை தியானிப்போம், அதன்படி நடப்போம். இன்னும் சொல்ல போனா வசனத்தின்படி நடக்க முயற்சியாவது செய்வோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், மரியாதை செலுத்துகிறவர்கள், அவர்கள் வான மண்டலத்தின் ஒளியை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள், வசனத்துக்காக நிலை நிற்கிறவர்கள், வசனத்தின்படி கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், நிச்சயமாகவே அவர்கள் செழிப்பார்கள். குடும்பம் செழிக்கும். இப்பொழுது ஒருவேளை இருளுக்குள்ள இருக்கலாம், இப்பொழுது ஒருவேளை கண்ணீருக்குள்ள இருக்கலாம், அவமானத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா இனி அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர்கள் வான மண்டலத்தின் ஒளியை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. 2வது தானியேல் 12வது 3வது வாசிக்கிறோம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். யாரு? அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். நீதிக்கு உட்படுத்தணும்ல என்ன அர்த்தம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், மத்தேயு 10:32. 2வது பாயிண்ட், நீ மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. ஆம் 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 சரி. இப்ப ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயுல வாசிச்சோம், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கு முன்பதாக பிதாவுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவேன். ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை நல்லா கவனிப்போம். யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யார் விடுவிக்கப்படுவார்கள்? இந்த உலகம் தருகிறபடி அல்ல. உண்மையான சந்தோஷத்தை யார் பெற்றுக் கொள்வார்கள் என்றால் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிப்போம். இந்த உலகத்தில் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை இன்னும் அநேகர் அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 2வது சங்கீதம் 12வது வசனம் வாசிப்போம். சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு உத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே உலகம் முழுவதும் கோபம் பற்றி எரியும். அப்போ இந்த ஊர்ல அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், தொழுது கொள்ளாம இருக்கலாம், அவர் அறிந்து கொள்ளாம இருக்கலாம். அப்போ அவருடைய முடிவு என்னன்னா, கொஞ்ச காலத்துல உலகம் அழியும், கோபம் பற்றி எரியும். அப்பொழுது எல்லோரும் சேர்ந்து அழிகிற சூழ்நிலை
வரும். அப்போ அது நடக்காம இருக்கணும்னா சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளாதவர்கள், அவரை அறிந்து கொள்ளாதவர்கள், சபைக்கு உள்ள இல்லாம இருக்கிறவங்க, அவங்களுடைய முடிவு என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம், ஏசாயா 60:2 வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இரண்டு விதமான கூட்டத்தார் உலகத்தில் இருக்கிறாங்க. இருளில் வசிக்கிறவர்கள், காரிருளில் வசிக்கிறவர்கள். இருள் என்றால் ஓரளவு கண்ணு தெரியும், ஓரளவு மற்றவங்களால் நமக்கு உதவ முடியும், ஓரளவு நம்ம வாழ்க்கையை சமாளிக்க முடியும். ஆனால் டீப் டார்க்னஸ், காரிருளில் ஒருவராலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. யார் எங்க இருக்காங்கன்னே தெரியாது. இப்போ புரியுற மாதிரி சொல்றேனே, சாதாரண பனிக்கும் அடர்த்தியாய் வானத்திலிருந்து விழுகிற பனிக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதாரண நம்ம இட்லியை திறக்கும் போது ஒரு ஆவி போது பாத்தீங்களா, அந்த புகைக்கும் தீ பிடிச்சி தக்க தக்கன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற புகைக்கு வித்தியாசம் இருக்கு. இது வழியா உங்களால பார்க்க முடியும், அடர்த்தியான புகை வழியா பார்க்க முடியாது. சாதாரண பனிக்குள்ள உங்களால போக முடியும், ஆனா மூடு பனி, அடர்த்தியான பனிக்குள்ள உங்களால பார்க்க முடியாது. அது மாதிரி சாதாரண இருள், அதுல இருக்கிற ஜனங்கள் ஒருத்தர் ஒருத்தர் காப்பாத்திக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி உதவியா இருந்துக்குவாங்க. ஒருத்தருக்கு கடன் இன்னொருத்தங்க அப்படி எப்படியே ஒப்பேத்தி ஓட்டிடுவாங்க. ஆனா காரிருளில் இருக்கிறவர்களை காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. உலகத்தை இருள் மூடும், காரிருள் மூடும், ஆனா உன் மேல கர்த்தர் என்ன செய்வாரு? என்ன அர்த்தம்? கர்த்தரை தொழுது கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளாத அநேகர், இயேசுவை அறியாத அநேகர், அவர்கள் எல்லாரும் அழிவார்கள், காரிருளில் சிக்கிக் கொள்வார்கள். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ரோமர் 13 இருந்து வாசிங்க. 10:13 இருந்து ரோமர் நிருபம் 10வது அதிகாரம் 13 இருந்து வரிசையா ஒவ்வொரு வசனமா வாசிங்க. ஆதலால் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான், விடுவிக்கப்படுவான். அடுத்து, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால், நல்லா கவனிங்க, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் என்னன்னு சொல்லி கொடுக்கிறேன். நம் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்ற ஜனங்களுக்கு சொல்லப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி உங்ககிட்ட ஒருத்தங்க இயேசுவை குறித்து சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அதை போல நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் யார் என்றால், குமாரனை அறிந்து கொள்ளாமல் பாவத்துல, சாபத்துல, வேதனையில பற்றி எரிகிற கோபத்திற்கு நேராக போய்கொண்டிருக்கிற ஜனங்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு, ஏசப்பாவை குறித்து அறியாம இருக்கிறவங்களுக்கு, உங்க ஸ்கூல்ல உங்க கூட படிக்கிறவங்களுக்கு, உங்களோட வேலை பார்க்கிறவங்க அநேகரை உங்க மூலமா ஆண்டவர் நீதிக்கு உட்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிக்கை பண்ணணும். மத்தேயு 10:32 வாசிச்சோம். உலக மனிதருக்கு முன்பதாக என்னை அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் குழந்தையா கஷ்டப்படுது, என் மச்சினிச்சு கஷ்டப்படுது, அல்லது என் மாமியார் கஷ்டப்படுது, அல்லது என் உறவினர்கள் கஷ்டப்படுறாங்க, என் சித்தி, என் பெரியம்மா, இப்படி என் நண்பன் கஷ்டப்படுறான், அவனுக்கு உங்களை குறிச்சு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் அழகா ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அப்படி வாய்ப்பு கொடுக்கும் போது, கவலைப்படாதப்பா, கவலைப்படாதம்மா, ஏசுப்பா இருக்காருமா, ஏசு சாமி இருக்கிறாருமா, அவர் உன்னை வாழ வைப்பாருமா, நீ அவர் நம்புன்னு சொல்லி அவங்க ஆண்டவர் ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம நண்பர்களை, நம்ம உறவினர்களை, நமக்கு தெரிஞ்சவங்களை, நம்ம தெருவில் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவங்களை நாம நீதிக்கு உட்படுத்தும் பொழுது நாம் வானத்தின் நட்சத்திரத்தை போல மாறுவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அழிந்து போகிறவங்களுக்கு சொல்லணும். யாராவது வியாதியா இருக்காங்களா, அவங்கள பார்த்து கவலைப்படாத, நான் உனக்காக பிரேயர் பண்றேன்னு செய்யணும், தைரியமா சொல்லணும். கவலைப்படாத, நானே வியாதியில தான் இருக்கேன் பாஸ்டர்,
அவன் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாதே, முதல்ல உனக்காக நீ பிரேயர் பண்ண, அப்படி பயப்படக்கூடாது. தைரியமா சொல்லணும், கவலைப்படாத, ஏசப்பா நிச்சயவாரு, குணமாக்குவார், உனக்காக நான் ஜெபம் பண்றேன், எங்க சர்ச்சில் சொல்லி உனக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். அவங்கள ஆண்டவர்களை கொஞ்சம் கொஞ்சமா நடத்தணும், அவங்கள நேசிக்கணும், நீதிக்கு உட்படுத்தணும், பாவத்துல சாபத்தில் இருக்கிறவங்களை இயேசு சாமி கிட்ட கொண்டு வரணும். அப்படி வரும் பொழுது அவர்கள் நீதிக்குள்ளாக மாறுவார்கள். அவர்கள் நீதிக்குள்ளாக மாறும் பொழுது நீங்க நட்சத்திரத்தை போல மாறிடுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தணும், ஜனங்களை ஏசப்பாக்கு உள்ள நடத்தணும். ஒரு சபை எப்பொழுது வளரும் என்றால், சபைக்கு வருகிற விசுவாசிகள் இயேசுவை குறித்து மற்றவங்களிடத்தில் என்ன செய்யணும், சொல்லணும். வெக்கப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன். ஏசப்பாவை குறித்து மற்றவங்க கிட்ட சொல்ல வெக்கப்படுறீங்களா? ஒரு மாதிரி நினைக்கிறீங்களோ, இதை சொன்னா என்ன நினைப்பாங்க, ஆமா அவங்க சாமி பெரிய சாமின்னு சொல்லி திட்டிடுவாங்களோ? வெக்கப்படாதீங்க. வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். ஏன் நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ படிக்கிற இடத்துலயோ ஏசப்பாவை குறித்து தைரியமா வெக்கப்படாம சொல்லுங்க. ஏன் வெக்கப்படக்கூடாதுன்னா, ரோமர் 1:16 வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவ குறித்து நல்ல செய்தி சொல்றதுக்கு நான் வெக்கப்படவே மாட்டேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஏன் வெக்கப்பட மாட்டாரா? முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க இப்ப வியாதியில் இருக்காங்க, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு போய் கவலைப்படாதமா, ஏசப்பா இருக்கிறாரு, உன்னை சுகமாக்குவாருன்னு சொல்றது பேர் தான் சுவிசேஷம். ஆமென். இப்போ நீங்க சொல்ற சுவிசேஷத்தை ஒரு சிலர் நம்பாம போகலாம். ஆனா யாராவது நம்பி, சரிக்கா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கக்கா, அல்லது ஒருத்தன் வேலை கிடைக்காம இருக்கிறான், ஏய் ஏசப்பாட்ட உனக்காக பிரேயர் பண்றேன், நீனும் பிரேயர் பண்ணு, உனக்கு வேலை ஆண்டவர் தருவார், வாசல்களை திறப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது சிலர் நம்பாம போகலாம், சிலர் நம்புவாங்க. அதுதான் சுவிசேஷம். நம்பும் பொழுது அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனே பலன் கொடுப்பாராம். அல்லேலூயா. நீங்க கவலையே படாதீங்க. நான் இப்படி சொல்லி ஒருவேளை வேலை கிடைக்கல என்ன பண்றது? ஏங்க அது அவர் பலனுங்க, அவர் பார்த்துக்குவாருங்க. நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், வியாதி ஆண்டவர் மாற்றுவாருன்னு சொல்லி ஒருவேளை வியாதி மாறலாம், என்ன பண்ணுவது? நீங்களா டாக்டர்? அவர் தானே மெய்யான டாக்டர். சிலருக்கு குழந்தை பாக்கி இல்லாம இருக்கும், ஏசப்பாவை குறித்து சொல்ல வெக்கப்படுவாங்க. ஐயோ கவலைப்படாதம்மா, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் உனக்கு ஏற்ற நேரத்தில் குழந்தைய கொடுப்பாருன்னு சொல்ல வெக்கப்படுவாங்க. ஏன்னா ஒருவேளை அப்படி சொல்லி நடக்காம போயிட்டுமா, சில குடும்பங்கள்ல கல்யாணம் முடியாம இருக்கும். கவலைப்படாத, உன் பிள்ளைய குறித்து கவலைப்படாத, ஏசப்பாவை ஆராதிச்சு பாரு, அவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாரு, அவர் தடைய உடைப்பாரு, சரியான மாப்பிள்ளைய கொண்டு வரவர்னு சொல்ல வெக்கப்படுவாங்க. ஏன்னா அப்படி சொல்லி ஒருவேளை நடக்காம போயிட்டுனா, அப்படி நினைக்காதீங்க. சொல்றது உங்க கடமை, செய்யறது அவர் கடமை. ஹல்லேலூயா. அநேகரை நீதிக்கு உட்படுத்தணும். சிலர் பாவத்துல இருப்பாங்க, சொல்லணும், நீ இப்படி பாவம் செய்ய உனக்கு வேதனையா இல்லையா? ஆமாங்க எனக்கு வேதனையா தாங்க இருக்கு, என்ன செய்ய, விட முடியலையே. நீங்க சொல்லணும், ஏசப்பாவை நம்பிப்பாரு, அவர் உன்னை பாவத்துல இருந்து காப்பாத்துவார். அது பேர் தான் சுவிசேஷம். சுவிசேஷத்தை குறித்து வெக்கப்படாதீங்க. இயேசுவை குறித்து நல்ல செய்தியை சொல்லுவதற்கு வெக்கப்படாதீங்க. ஏன்னா 10 பேருக்கு சொல்றீங்க, 10ல 7 பேர் நம்பாம போகலாம், 3 பேர் நம்பிட்டாலும் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனே இறங்கி கிரியை செய்வார். அல்லேலூயா. 10 பாஸ் ஆகணும் அவசியம் இல்லை, 3 பாஸ் ஆன நமக்கு லாபம் தான். ஆமென். முட்டை மார்க் எடுப்பதற்கு 3 மார்க் எடுப்பது எவ்வளவு மேல். அப்போ அநேகரை நீதிக்கு உட்படுத்தினீங்கன்னா நீங்க நட்சத்திரத்தை போல இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் நட்சத்திரத்தை போல இருப்பாங்க. பஸ்ல ஒரு ஊழியர் இப்படியாக சொல்லுகிறார், அவர் பஸ்லயோ ட்ரெயின்லயோ பிளைட்லயோ போகும் பொழுது அவங்க கிட்ட உட்கார்றவங்களை குறித்து எப்படி ஆகிலும் அவங்க கிட்ட ஏசப்பாவை குறித்து சொல்லணும்னு விருப்பப்படுவாராம். உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் வாரம், ஆண்டவரே இந்த நபரை எப்படி ஆகிலும் நான் உங்களுக்குள்ள நடத்தணும், ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே கிட்ட இருக்கிற அந்த ஊழியக்காரருக்கு தெரியாத அந்த நபரை குறித்து ஒரு சில ரகசியங்களை சொல்லி கொடுப்பாராம். ஆண்டவர் சொல்லுவாராம், அந்த நபருக்கு 3 மாசமா கால் வலி அப்படின்னு சொல்லிடுவாராம். உடனே இந்த ஊழியர் அப்படி நைஸா பேச்சு கொடுத்துட்டு, உங்களுக்கு 3 மாசமா கால் வலி இருக்குல்ல அப்படிமாராம். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் தெரியும்ட்டு அப்படி பேச்சு கொடுத்துட்டு, கவலைப்படாதீங்க, நான் ஆண்டோடைய ஊழியக்காரன் தான்,
இந்த மாதிரி இயேசு சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க என்ன செய்யுங்க, அவரை ஆராதிங்க, பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க. அவங்களுக்கு இல்ல எனக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை, பரவாயில்ல வீட்டுல இயேசுன்னு கூப்பிடுங்க, அவர் உங்க கால்வடி என்ன செய்வாரு, குணமாக்குவார். இப்படி அநேகருக்கு அவர் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாராம். ஒரு தடவை கால் டாக்ஸில போகும் பொழுது, ஊபர்னு சொல்லி ஒண்ணு உண்டு, அந்த டாக்ஸில போகும் பொழுது ஏறின உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிடுவார். ஆண்டவரே, இந்த டிரைவரை நான் எப்படியாயிலும் கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும், நடத்தணும், உங்களை குறித்து எப்படியாவது சொல்லணும். உடனே ஆண்டவர் அந்த டிரைவரை குறித்து முக்கியமான ஒரு ரகசியத்தை ஊழியர்காரட சொல்லிடுவாரா. உடனே அப்படி பேச்சு கொடுத்துட்டு அப்படி அந்த காரியத்தை சொன்ன உடனே டக்குன்னு ஒரு காரை ஓரமா நிப்பாட்டி என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாராம், ஆள ஆரம்பிச்சிட்டார். ஐயா உங்களுக்கு எப்படி தெரியும்? உடனே இவர் சொன்னாராம், என் கூட ஏசப்பா இருக்கிறாரு, அவர் தான் சொன்னாரு அப்படின்னாரு. உடனே காரு கண்ணாடி இறக்கி பார்த்தாராம், என்னையா நீங்க மட்டும் தான் உட்கார்ந்து இருக்கீங்க, உங்ககிட்ட ஏசப்பா இருக்காரு. அவருக்கு ஏசுனா யாருன்னே தெரியல, திருச்சியில இருக்கிற ஒரு நபர் தான். உடனே இங்க பாருங்க, ஏசுசாமி கிட்டலாம் உட்கார மாட்டார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் தான் உங்களை குறித்து சொன்னாரு, கவலைப்படாதீங்க, நீங்க அவர் நம்புங்கன்னு சொல்லி இவர் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். தேவன் அவருக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அப்போ நீங்க ஞானவானா இருக்கணும்னா கர்த்தருக்கு மரியாதை செலுத்தணும், நீதிக்கு உட்படுத்தணும்னா இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இயேசு குறித்து என்ன செய்யுங்க. என்ன சாம், உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவியா இயேசு குறித்து? ஃபெயில் ஆயிட்டானா சொல்லக்கூடாது, நல்லா உனக்கு வேணும்ல அப்படி சொல்லக்கூடாது. இல்ல ஏசப்பாவை நம்பல, நீ பாஸ் ஆவ அப்படி என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி செய்யும் பொழுது நாம் வானத்தை போல பிரகாசம் உள்ளவர்களாக இருப்போம், நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வான மண்டலத்தை போல ஒளியை போல எங்களை மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவர்லாஸ்டிங் சைனிங் ஸ்டாராக எங்களை மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்க உமக்கு மரியாதை செலுத்துகிறவர்களா எங்களை மாற்று. பயத்தின் அடிப்படையில் அல்ல, அன்பின் அடிப்படையில் ஜெபிக்கிறவர்களாய், அன்பின் அடிப்படையில் வேதத்தை வாசிக்கிறவர்களாய், மரியாதையின் அடிப்படையில் உம்மை தேடுகிறவர்களாய், உமக்கென்று கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்று. அது மாத்திரம் இல்லாம தெய்வமே, அநேகரை நீதிக்கு உட்படுத்த உதவி செய்யுங்க, அநேகரை இயேசு பக்கம் கொண்டு வர உதவி செய்யுங்க, அநேகரை நல்வழிப்படுத்த உதவி செய்யுங்க. இப்படி செய்யும் பொழுது எங்களை வெளிச்சமாய் நீங்க மாத்திருவீங்க, எங்களை நட்சத்திரமாய் நீங்க மாத்திருவீங்க. அப்படியே நீங்க செய்ய போகிறபடியே நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே செய்ய ஆவியானவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் bless you. கர்த்தர் உங்களை வான மண்டலத்தை போல வெளிச்சமாக்குவார், நட்சத்திரத்தை போல பிரைட் ஆக்குவார். God bless you. God bless you. God bless you.